தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமே காயப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய இதயங்களையும் இயேசுவினுடைய திரு இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். நமக்கு தேவையான ஆறுதலை, மனதிடத்தை இயேசுவினுடைய திரு இருதயம் நமக்கு நிறைவாக தந்து நம்முடைய வாழ்வை நம்பிக்கையோடு நாம் வாழ தேவையான ஆற்றலை அவர் நமக்கு தந்தருளும்படியாக சிறப்பான விதத்தில் இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்தந்தை இருதயராஜ் ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் பாக்கியம் தெரேஸ் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய அருளுக்காக ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எமது மீட்பின் ஊற்றுமானவரிடம் எம்மை அழைத்து செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புது பிறப்பு அடைந்த நாங்கள் எங்கள் மீட்பர் தமது மாட்சியில் வரும்போது பேறு பெற்ற சாகா தன்மையால் அணி செய்யப்படுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 9 முதல் 18 முடியும். பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே,
ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு 1 ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்கையா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்தபோது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களை ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகைக்கூட தலைவரான செஸ்தனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்துவிலுள்ள சகோதர சகோதரிகளும் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்ட தம் நேர்த்தி கடனை நிறைவேற்ற கெங்கிரியா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கிலா பிரிஸ்கிலா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களை களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகி ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. வேற்று மக்களை தமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை தம் தாழ் பணிய வைத்தார். தம் உரிமை சொத்தை அவர் தமக்கு தேர்ந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும். பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார். கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. இறந்தொடர்ந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வசனங்கள் 20 முதல் 23 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16, இறை வசனங்கள் 20 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும்போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார்.
ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 2 வாசகங்களுமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல் மொழிகளை தாங்கி வருகின்றன. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். மீண்டும் நான் உங்களை காணும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய வேதனைகள் அனைத்தும் உங்களிடமிருந்து மறைந்துவிடும் என்று சொல்லுகின்றார். அதே போல முதல் வாசகத்திலே ஆண்டவர் பவுலிடம் கூறக்கூடிய வார்த்தைகள், அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை என்று, எந்த துயரமும் எந்த தீங்கும் நமக்கு நேரிடாது என்கின்ற ஆறுதல் மொழிகளை ஆண்டவர் கூறுவதாக நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வானது பல வேதனைகள் நிறைந்ததாக, துன்பங்களும் துயரங்களும் நிறைந்ததாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மையும் பார்த்து இதே வார்த்தைகளை சொல்லுகின்றார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று. அன்பு மக்களே, துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்பதற்கு வரலாற்றிலே நடந்த ஒரு அருமையான நிகழ்வை நாம் இங்கு நினைத்து பார்க்கலாம். நம் அனைவருக்கும் தெரியும், இயேசு வாழ்ந்த காலத்திலே யூதர்கள் ரோமையர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை யூதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நாங்கள் ஏன் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இயேசுவினுடைய இறப்பிற்கு பிற்பாடு கிபி 70ஆம் ஆண்டு வாக்கிலே யூதர்கள் மத்தியிலே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்த தூண்டியது. எனவே யூதர்கள் ரோமையர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள். இவ்வாறு யூத இனம் தங்களுக்கு எதிராக எழும்பியதை கண்ட ரோமையர்கள், குறிப்பாக அப்போதைய ரோமைய தளபதி டைட்டஸ் என்பவன் யூதர்களுக்கு எதிராக கடுமையான சித்திரவதைகளை, தண்டனைகளை அவன் ஏற்படுத்தினான். இதனால் யூதர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். பலர் தங்களுடைய உயிரை கூட இழந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட கொடுமையான வேதனைக்கு யூதர்கள் உள்ளானார்கள். பல யூதர்கள் இந்த வேதனையை தாங்க முடியாமல் பிற நாடுகளுக்கு அவர்கள் தப்பிச் சென்றார்கள். இந்த தளபதி டைட்டஸ் என்ன செய்கிறான்? யூத மக்களுக்கு இந்த கொடுமையை செய்தது போதாதென்று, பல யூதர்களுடைய உயிரை பறித்ததும் போதாதென்று அவர்களுடைய நிலத்தையும் பாழ்படுத்த இவன் துடிக்கின்றான். எனவே அந்த யூத நிலங்களை பாழ்படுத்த விரும்பிய இந்த தளபதி டைட்டஸ் யூத நிலங்கள் அனைத்திலும் உப்பை தூவும்படியாக கட்டளையிட்டான். இந்த உப்பை தூவுகின்ற பொழுது அந்த நிலமானது பாழ்பட்டு போகும். பல நூற்றாண்டுகளுக்கு பயன்படுத்த முடியாத நிலைக்கு அந்த நிலத்தினுடைய தன்மையானது மாறி போய்விடும். அதைவிட கொடுமையாக அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதுமே குடிப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு தண்ணீராக, உவர்ப்பு மிகுந்த தண்ணீராக மாறிவிடும். இப்படி இந்த நிலத்தினுடைய உவர்ப்பு தன்மை, அந்த தண்ணீரினுடைய உவர்ப்பு தன்மை மாற வேண்டும் என்று சொன்னால் பல நூற்றாண்டுகளாகும். இதனால் அந்த யூதர்கள் வேதனை அடைந்தார்கள். ஆனால் வரலாற்றிலே நடந்தது வேறொன்றாக இருந்தது. இந்த யூத மக்கள் பிற நாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்கள் தாங்கள் சென்ற நாடுகளிலெல்லாம் செழித்தோங்க, தழைத்தோங்க ஆரம்பித்தார்கள். எந்த இடங்களிலெல்லாம் யூதர்கள் வாழ ஆரம்பித்தார்களோ அந்த நாடுகளெல்லாம் செழுமையுற ஆரம்பித்தன.
அதே போல இவர்களுடைய நிலத்தை விட்டுவிட்டு இவர்கள் சென்றிருக்கிறார்கள். இதனை கயவர்கள் கைப்பற்றியிருப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம். ஆனால் அந்த நிலமானது உப்பு தெளிக்கப்பட்ட காரணத்தினால் அங்கே எந்த கயவர்களும் குடியேறவில்லை. இதனால் அவர்களுடைய சமய பொருளாதார அந்த சின்னங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டன. எந்தவித சிதைவுக்கும் அவை உள்ளாகவில்லை. பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு யூதர்கள் மீண்டுமாக தங்களுடைய நிலத்திற்கு வந்த பொழுது அந்த நிலமானது உவர்ப்பு தன்மை நீங்கி மீண்டும் பயன்பாட்டுக்கு உரியதாக இருந்தது. அன்பு மக்களே, இங்கே யூதர்களுக்கு கொடுமைகள் நிகழ்ந்தாலும் கூட பின்னாளில் அவர்கள் மீண்டுமாக வாழ்க்கையிலே தலை தோங்க தொடங்கினார்கள். அவர்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறியதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் பல துன்பங்களை, இடர்பாடுகளை, துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கும் தரக்கூடிய வாக்குறுதி, உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று. ஆஸ்கர் வைல்டு என்கின்ற எழுத்தாளர் அருமையாக சொல்லுவார், நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் மாறுவேடங்கள் என்று சொல்லுவார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை கண்டு, துயரங்களை கண்டு மனம் உடைந்து போய்விடாமல் நிச்சயமாக இந்த துன்பத்தை, துயரத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்கின்ற மன உறுதியை, நம்பிக்கையை பெற்றவர்களாக நம்பிக்கையான மனநிலையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். இதோ நான் ஏற்ற காலத்தில் புதிய காரியத்தை, புதிய செயலை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய செயலை செய்து நாம் இழந்த ஆசீர்வாதத்தை மீண்டுமாக நமக்கு திருப்பி கொடுத்து நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்புவார். எனவே அத்தகைய வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இது உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்று கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்தும் இடம் அழைத்து கொண்ட அருட்தந்தை இருதயராஜ் மற்றும் பாக்கியம் தெரேஸ் எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித இசிதோர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறை
இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கலைஞன் என் தலைவன், இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை ஆசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பொறுத்தலுண்டு அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு அந்த பரலோக வாழ்வு உண்டு. அருளுயிராய் அவர் எம்மில் வாழ்வதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அருளுயிராய் அவர் எம்மில் வாழ்வதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.